இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரெண்டிங்ல மேக்ஸ் 100ம் போய்க்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து 2 ஸ்டோக் வந்து நெறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சுசுகி மேக்ஸ் 100ல. ஸோ இத வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீஸ்டோரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நமக்கு முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது முன்னாடி பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப பரவலா வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஸோ இப்ப கேள்வி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆன்லைன்ல வாங்குறது பெஸ்ட்டா? இல்ல ஆஃப்லைனா? அப்டிங்கிறது தான் நம்ம ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ நான் என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ஆன்லைன்லயும் வாங்கியிருக்கேன், ஆஃப்லைன்லயும் வாங்கியிருக்கேன், ஸ்கிராப்லயும் வாங்கியிருக்கேன். சில மெட்டீரியல்ஸ் சில கிளாம்ப்லாம் வந்து நானே கூட செஞ்சும் போட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். வண்டி வாங்குறப்ப இந்த கண்டிஷன்ல இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் அசெம்பிளி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஆன்லைன்ல தான் வாங்குனது. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியுமே பார்த்தீங்க அப்டின்னா ஆர்எக்ஸோடது. ஸோ மேக்ஸ் 100 பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஆர்எக்ஸ்ல உள்ள ஒரு சில சீரிஸ்ல உள்ள அந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆன்லைன்ல வாங்குனால வந்து எந்த ஒரு வெப்சைட் நான் சொல்ல விரும்பல. நெறையா வந்து இப்போ வந்து வெப்சைட்ல வந்து அவைலபிள் வந்துருச்சு பார்ட்ஸ் எல்லாமே. ஆஃப்லைன்லயுமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு புடிச்ச கடையில நீங்க வந்து வாங்கிக்கங்க. அப்படி வெப்சைட்டோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸ்ல பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து தெரிய வரும் உங்களுக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்கரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைக்கோட வந்தது. இது வந்து ஆன்லைன்ல வாங்குனது. ஃபேட் ஆயிருச்சு. ஸோ நம்மள வந்து ஏமாந்துட்டோம். அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா, கீழ இந்த சைட் டோர்ல வர்றது பார்த்தீங்கன்னா, சைட் டோருமே ஆன்லைன்ல வாங்குனது. இந்த ஸ்டிக்கர் தனியாவே வாங்குனது ஆன்லைன்ல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. தனியா வீடியோ போட்டுருக்கோம். ஆனா அது ஃபேட் ஆகாம இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு அப்புறம் இந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸோடது. நமக்கு வந்து செட் ஆயிருச்சு. நமக்கு வந்து பின் டு பின் செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த டைல் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கோம். தனித்தனியா எல்லாத்துக்கும் வீடியோவும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எக்ஸ்ல வந்து பின்னாடி வர ஃப்ளாப்பு. ஸோ இது வந்து நான் வந்து நம்ம சுசுகிக்கு ஃப்ரண்ட் வீல்ல வந்து ஒரு மாடிஃபை பண்ணி வந்து போட்டிருக்கேன். எதுக்குன்னா, அந்த இன்ஜின்ல வந்து நமக்கு வந்து மண் அடிக்காம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வண்டி பெரிய வேலை வச்சது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி வந்ததுக்கப்புறம் கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு ஒரு தடவ அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மவுண்ட் அப்படியே வந்து ஸ்கிராப்ல வாங்கி நம்ம வந்து செட்டா மாத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து உடைஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் டைமும் வண்டி அதே மாரி விழுந்து, அதே மாரி அந்த லிவர் போயிருச்சு. ஸோ இந்த தடவ வந்து மவுண்ட் போகல, லிவர் மட்டும் போயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து லிவர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சுசுகி மேக்ஸ் 100க்குன்னு தனியா இல்லாம நம்ம வந்து சூப்பர் எக்ஸல் டிவி சூப்பர் எக்ஸலுக்கான அந்த லெஃப்ட் சைடுல உள்ள லிவர் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படியே அக்யூரேட்டா இருக்கும். வாங்கி நம்ம வந்து அப்படியே மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சாரி கார்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த கைப்புடி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப்ல எடுத்தது. இத தவிர்த்து நமக்கு வந்து இந்த நம்பர் பிளேட் கிளாம்ப் வந்து இந்த பாக் கிளாம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து செஞ்சு போட்டாச்சு. இந்த கிளாம்ப் நம்மளே செஞ்சு போட்டாச்சு. ஸோ இந்த ஒரு கிளாம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து இண்டிகேட்டருக்குள்ள இந்த எல் கிளாம்பு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா வாங்குறது போல நம்ம வந்து செஞ்சிரலாம். அது வந்து பார்க்கலாம் மாரி இருக்கும். நம்ம செஞ்சு போட்டாச்சு. அப்புறம் அந்த ஹார்ன வந்து புடிச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேட் வந்து துருப்பிடிச்சு கட் ஆயிருச்சு. ஸோ அந்த கட் ஆன பிறகு வந்து ஒரு இன்னொரு ஹோல்ஸ் இருந்தனால நம்ம இன்னொரு பிளேட்ட வச்சு நம்ம வந்து மாடிஃபை பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த மாரி தான் வந்து சின்ன சின்ன வேலைகள வந்து நம்மளே வந்து ஓனா வந்து பார்த்து போட்டுருக்கோம். சிலது ஆன்லைன்லயும், சிலது ஆஃப்லைன்லயும் வந்து வாங்கி போடுற மாரி இருந்துச்சு. ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நெறையா வந்து டிமாண்டா இருந்துச்சு. நமக்கு வந்து பொருள் கிடைக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாராளமா எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குது. ஸோ என்னென்ன வெப்சைட் நான் வந்து சொல்ல விரும்பல. நீங்களே உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்க Instagramல நெறையா வந்து விளம்பரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இல்லாம ஆஃப்லைன்லயும் நெறையாவே கிடைக்குது. நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொருள் மாத்துறதுக்கான அந்த வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. கூடிய விரைவில ஒரு மைலேஜ் டெஸ்ட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு. எடுத்து நான் வந்து கண்டிப்பா வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.